சின்ன வயசுல பண்ண ப்ராமிஸ இப்ப பெரிய பசங்களா ஆயிட்ட பிறகு நிறைவேற்றலாமன்ட்டு சியுவே ஜியானை வெளியே கூட்டிட்டு வரான். சரி எங்க போகலாம்னு சொல்லுனா, முதல்ல எங்கேயாச்சும் போய் நல்லா சாப்பிட்டுலாம், அதுக்கப்புறம் மாலுகள் எங்கேயாச்சும் போய் சுத்தணும்னா சாப்பிட்டது டைஜஸ்ட் ஆயிடும்ன்றாங்க. ஓஹோ, இந்த அளவுக்கு யோசிப்பியா நீ, பரவாயில்லையே. சரி வா, அப்ப என்னோட ஃபேவரட் ரெஸ்டாரண்ட்டுக்கே போய் சாப்பிடலாம். நாங்க சாப்பிட்டுட்டு இருந்தா அங்க அப்ப இந்த சீனியர் பையன் தற்செயலா வரான். அட வாங்க சீனியர், நீங்க இங்க என்ன பண்றீங்கன்ட்டு உடனே ஜியான் அவங்க கிட்ட போய் எழுந்து பேச, இது எல்லாம் பார்த்துட்டு இருக்க சியுவுக்கு லைட்டா ஏதோ ஒரு வகையில காண்டு தான். ஆனா அதை வெளியே காட்டிக்க கூடாதுன்றதுக்காக இருக்கிற சாப்பாடெல்லாம் எடுத்து பக்கு பக்குன்னு சாப்பிட்டு இருக்கான். ஜியானோ அந்த சீனியர் பையன் கிட்ட பேசிட்டு இவனை வந்து பார்த்தா செம்ம சிரிப்பு. என்னடா இப்படி தின்னுக்கிறானா? ஆமா எனக்கு அவ்வளவு பசின்னு சொல்ல, ஓஹோ நம்பிட்டேன். சரி வா மாலுக்கு போய் படம் பார்க்கலாம்ட்டு 2012 நேச்சுரல் டிசாஸ்டர் படம் பார்க்கலாம்ட்டு வாங்கி பார்த்துட்டு இருக்காங்க. உங்களை யாரெல்லாம் அந்த படம் பார்த்துருக்கீங்க கைஸ்? சூப்பர் படம், செம்மையா இருக்கும். 2009ல ரிலீஸ் ஆச்சு. நானும் எங்க ஜியானோ சிவமே பார்க்குற மாதிரி ஸ்கூல் படிக்கும் போது தான் பார்த்தேன். ஆனா என்ன, கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, தனியா தான் பார்த்தேன். சரி யாராச்சும் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா சொல்லுங்க, நம்ம மூவிஸ் சேனல்ல ரிவ்யூ பண்ணலாம். சரி இங்க இவங்க படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்க சமயத்துல அவங்க மேக்ஸ் டீச்சர் கண்ணுல மாட்டிடுறாங்க. ஐயோ, இவர் ஒண்ணுனா ரெண்டா சொல்லுவாரு. அவர் கண்ணுல மாட்டிட கூடாதுன்ட்டு ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சா இவர் அவங்களை விடாம துரத்திட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த சமயம் பார்த்து மழை வேற பெய்ய ஆரம்பிக்குது. உடனே சியுவே ஜியானா அவன் பக்கமா இழுத்து அவன் போட்டிருக்க கோட்ல அவங்களை நினைவு விடாமலாம் பாத்துக்கிறான். ஜியானுக்கும் செம்ம ஹாப்பி தான். எல்லா பொண்ணுங்களுக்கும் இந்த மாதிரி கேரா பாத்துக்கிற ஒரு பையன் கிடைச்சா லைஃபே சூப்பரா இருக்கும்லன்னு நினைச்சிட்டு இருக்காங்க.